ஈரான் இஸ்ரேலுக்கு இடையேயான போரால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து என அறிக்கை ஒன்று எச்சரித்துள்ளது. இந்தியா சந்திக்கப் போகும் சவால்கள் என்ன? சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த காணொலியில். ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்தியாவின் விவசாயத்துறை பெரும் பொருளாதார சவாலை எதிர்கொண்டுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று எச்சரிக்கிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த விவசாய ஏற்றுமதியில் கணிசமாக பங்கு வகிக்கும் மேற்கு ஆசிய நாடுகளுக்கு சுமார் 11.8 பில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 99 கோடி மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போதைய போர் சூழலால் இந்த வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியாவின் பாசுமதி அரிசி ஏற்றுமதியில் சுமார் 70% பாரசீக வளைகுடா நாடுகளுக்கே செல்கிறது. இதில் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலை மற்றும் பிற மசாலா பொருட்களின் வரத்து குறையக்கூடும். வளைகுடா நாடுகளுக்கு அன்றாடம் அனுப்பப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஏற்றுமதிகள் அனைத்தும் போக்குவரத்து தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றம் மற்றும் வான்வெளி முடக்கத்தால் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான செலவுகள் அதிகரித்துள்ளன. இது ஏற்றுமதியாளர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போர் நீண்ட காலத்திற்கு நீடித்தால் இந்திய விவசாயிகளின் வருவாய் மற்றும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதிக்கப்படலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய வர்த்தக அமைச்சகம் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதோடு ஏற்றுமதியாளர்களுக்கு மாற்று பாதைகளை உருவாக்குவது மற்றும் காப்பீட்டு சலுகைகளை வழங்குவது குறித்து ஆலோசித்து வருகிறது. இந்த போரால் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.